അച്ഛാ അച്ഛന് സെൻസ് ഓർഗൻസ് അറിയാമോ? അറിയാം. കൺമണിക്ക് അറിയാമോ? അറിയാം. അപ്പൊ ചോദ്യം ചോദിക്കട്ടാ. എത്ര സെൻസ് ഓർഗൻ ഉണ്ട്? 5. 5. അപ്പൊ കൺമണിയുടെ ഓരോ ചോദ്യം ചോദിക്കട്ടാ. സെൻസ് ഓഫ് ടേസ്റ്റ് ഏതാണ്? സെൻസ് ഓഫ് സ്മെൽ? Nose. Sense of hearing? Ear. Sense of sight? Eye. Sense of touch? Skin. Wow, great, good girl. Thank you. അപ്പൊ അച്ഛനെനിക്ക് ഡൗട്ട്, തങ്കിന് ഒറിജിനൽ കളർ എന്തോന്ന്? പിങ്ക് കളറാണ്, ലൈറ്റ് പിങ്ക് കളറാണ്. അപ്പൊ ഞാൻ കണ്ടിട്ടുള്ള വൈറ്റ്, യെല്ലോ, ബ്ലാക്ക്, റെഡ് ഒക്കെ, അതിന്റെ റീസൺ എന്തോന്നാണ്? അത് ആക്ച്വലി நம்ம பிங்க் கலர் நார்மலாണ്. ஓகே, அப்போ சில பேருக்கு கலர் சேஞ்ச் ஆகும். അതിന് நம்ம ശരീരത്തിൽ ഏതാச்சுം അസുഖം ഉണ്ടെങ്കിൽ പുറത്തോട്ട് കാണിക്കും. അതുകൊണ്ട് കളറുകളാണ് വെച്ചാൽ അറിയാം. അപ്പൊ വൈറ്റിന്റെ ஒயிட் வந்து இப்ப கண்மணி கண்டுட்டு பாருங்களே, ஒயிட் அதுல 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து சின்ன லைட் ஆயிட்டு ஒயிட்டா இருக்கு. அது உണ്ടെങ്കിൽ கண்மணி ஓரல் கேர்னு சொல்லுவாங்க. நம்ம சரியா வாய் கொப்பளிக்காம ஆகாரம் கழிச்சிட்டு வாய் கொப்பளிக்காது. அதுக்கப்புறம் வெள்ளம் குடிக்கிறேன்னா, அதுக்கப்புறம் சரியான தகனம் இல்லைங்கில் ഇങ്ങനെ വെള്ള കളർ ലൈറ്റ് ആയിട്ട് இருக்கும். ഇത് തിക്കാ இருந்தா കുറച്ച് സീരിയസ് അസുഖമാണ്. ഫംഗൽ ഇൻഫെക്ഷൻலாம் இல்லைங்க. சில பேருக்கு கேன்சர் பேஷண்ட் உண்டுல்ல, அவங்களுக்கு நல்ல ஒயிட் ஆயிட்டு தோணும். பிளாக் வந்து கண்மணி கண்டுட்டுல சில பேரை நம்ம ரோட்ல நடந்து போகும்போது அங்கிள் மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கும். அது இல்லைங்கில் நல்ல டயபெட்டிக் பேஷண்ட் உள்ள சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு பிளாக் ஆயிட்டு தோணும். ரெட் வந்து கண்மணிக்கு இஷ்டப்பட்ட கலர் வந்து இது ஃப்ரூட்ஸ் தானே, அது கழிக்கிற சமயத்துல எങ്ങനെ இருக்கும், நல்ல ரெட் கலர் இருக்குல்ல, கலர்ல வந்தெങ്കിൽ சில சமயம் வந்து அது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, நீர் அடிக்கும். அது இல்லைங்கில் வைட்டமின்ஸ் அறியாமோ என்னன்னு பாரு. வெரி குட். ஓகே, அதுல விட்டமின் பி இருக்குல்ல, அதுல விட்டமின் பில 2 இருக்கு, B3, B12. அது குறைவு உണ്ടെങ്കിൽ நாக்கு வந்து நல்லாயிட்டு ரெட் ஆயிட்டு தோணும். ஓகே, எல்லோ வந்து நம்ம சரீரத்துல வந்து கரல் அறியாமோ லிவர், அதுல ஏதாச்சும் அசுகம் உണ്ടെങ്കിൽ அது எல்லோ ஆயிட்டு தோணும். இல்லைங்கில் ஏதாச்சும் ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் ஏதாச்சும் அட்டாச் ஆயிருந்தாலும் எல்லோ ஆயிட்டு தோணும். உண்டு மக்களே, பர்பிள் கலர் உண்டு, ப்ளூ உண்டு, கிரீன் உண்டு. கிரீன் ஆயிட்டு தோணும். கிரீன் வந்து என்னன்னா பாக்டீரியா இருக்குல்ல, அணுக்கள், அணுக்கள் வந்து ரொம்ப கூடி போயா கிரீன் கலர்ல வரும். அது இல்லைங்கில் ஏதாச்சும் இப்ப பிராயமோ நிறைய அசுகம் வரும்போது உளியா கழிப்பாங்கல்ல, சில உளியாவோட சைடு எஃபெக்ட் வந்தாலும் இதாயிட்டு வரும், கிரீன் கலர்ல வரும். அது அந்த கலர் வந்தெങ്കിൽ சில பேர் ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து சர்க்குலேஷன் குறைவு, பிளட் சர்க்குலேஷன் குறைவு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம சுவாசம் எடுப்போம்ல, அப்போ ஆக்சிஜன் லெவல் லோவா இருந்தாலும் அது சில பேருக்கு ப்ளூவா இருக்கும், சில பேருக்கு வந்து பர்பிளா இருக்கும். அப்போ ப்ளூவா இருந்தா இப்ப மெடிக்கல்ல வந்து அவங்க சொல்லுவாங்க சயனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, അങ്ങനെ ഉണ്ട്. അപ്പൊ ടങ്ക് ക്ലീൻ ആക്കുന്നത് டங்கு இப்ப கண்மணி பறஞ்சுல இப்ப நம்ம கிளீனா வச்சிருக்கணும். ஓகே, இப்ப ஆக்சுவலா கண்மணிக்கு அறியல, இப்ப கண்மணி வந்து மேக்கப் பண்ணிட்டு கண்ணாடி முன்பு நிக்குது. அப்ப மேக்கப் பண்ண போலயே காணிக்கும் கண்ணாடி. இதே உறங்கி இருந்தா எப்படி காணிக்க, உறங்கி எடுத்த மாதிரியே காணிக்குமா? அது என்னன்னா நம்ம கண்ணாடி முன்பு நம்ம என்ன காண்றோமோ அதே போல காணிக்குது இல்ல. அதே மாதிரி நாக்குன்னு சொல்றது வந்து நம்ம ஆரோக்கியத்தின் கண்ணாடியான. ஓகே, அப்ப நம்ம சரீரத்துக்குள்ள ஏது அசுகம் இருந்தாலும் அது புறத்தோட்டு காணிக்கும். ஓகே, அப்போ கண்மணி டிப்ஸ் இருக்குல்ல, அப்ப நான் டிப்ஸ் பறந்து கொடுத்தா கண்மணி ஃபாலோ செய்யும். ஓகே, கண்மணி எத்தனை பிராவசம் பல்லு தேய்க்கும்? 2. அதுபோல 2 பிராவசம் நல்ல வெள்ளம் வச்சு நல்ல வாஷ் பண்ணணும் மவுத்து. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கண்மணி இடைக்கிடைக்கு நம்ம இது சிறிய சூடலத்துல உப்பு மஞ்சள் இட்டு வாய் கொப்பளிக்கல பல்லு சிராண்டி, அதே போல இதுக்கும் செஞ்ச நாக்குக்கு நல்லதான். ஓகே, அதுக்கப்புறம் எள்ளு அறியாமோ, அதை வச்சு நம்ம வாஷ் செய்யலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம கழிக்கிற ஆகாரம் வந்துடும்.
ரொம்ப சூடு இருக்கான் பாடில்ல, ரொம்ப தணுப்பு இருக்கான் பாடில்ல, நார்மலா இருக்கணும். அது இருந்தாலும் நாக்குக்கு டேமேஜ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் உனக்கு நீம் அறியாமோ வேப்பு அதோடைய சின்ன சின்ன ஸ்டிக் ஆயிட்டு இருக்கும். ஸ்டிக்கு லைட்டா கைப்பா இருக்கும். ஆனா அதை நம்ம தவிர்த்து கருத்தெங்கில் அது எந்த ஜேர்ம்ஸும் ஓரல்ல வராது, மவுத்துல. அப்ப கிளீனா അറിയാമോ? ഇപ്പൊ മനസ്സിലായ? അപ്പൊ അച്ഛൻ പറഞ്ഞ കേട്ടല്ലോ, ലൈറ്റ് പിങ്ക് ആയെങ്കിൽ ഒരു കുഴപ്പമില്ല, വേറെ കളറായെങ്കിൽ പെട്ടെന്ന് ഡോക്ടറെ പോയി കൺസൾട്ടേഷൻ എന്നിട്ട് ട്രീറ്റ്മെന്റ് എടുക്കണം. എന്നിട്ട് നമ്മുടെ ആരോഗ്യം നമ്മുടെ കയ്യിൽ.